குட் ஈவினிங். இன்றைக்கி டாபிக் என்னென்னா we are going to talk about common symptoms. இல்லைனா என்னென்ன சிம்டம்ஸு ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆவாங்கன்னு. ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். எக்ஸசிவ் ஒயிட் டிஸ்சார்ஜ் விச் இஸ் ஸ்டெய்னிங் யோர் பேண்டீஸ், இல்லைனா கர்டி ஒயிட் டிஸ்சார்ஜ், இல்லைனா ஃபவுல் ஸ்மெல்லிங், இச்சிங். சிலவங்களுக்கு க்ரீனிஷ் கலர், yellowish கலராக டிஸ்சார்ஜ் வரும். பேசிக்கலி இவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ காமனஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஈஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அது வந்து மல்டிப்ளை ஆகி அப்போ தான் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும். நார்மலாக கொஞ்சம் ஈஸ்ட் இருக்கும், பட் இது எக்ஸசிவாக இருக்கும்போது தான் அது பேர் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். இவங்க வந்து சொல்லுவாங்க, மேடம் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது, இச்சிங்காக இருக்குது. ஸோ என்னென்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஹைஜீன் ரொம்ப முக்கியம். நீங்கள் காமன் டாய்லெட் யூஸ் பண்ணும் போது ப்ளீஸ் ஃப்ளஷ் த டாய்லெட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். புட் தட் டிஷ்யூ பேப்பர் ஆர் டாய்லெட் சீட் கவர்ஸ், ஏதாவது பிளாஸ்டிக் ஷீட்டில் இருக்கும், அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காரலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் க்ளீன் யுவர் செல்ஃப் ப்ராப்பர்லி வித் குட் வாட்டர் ஆர் டிஷ்யூ பேப்பர் இஸ் ஆல்சோ குட் இனஃப். வெட் வைப்ஸ்ன்னு தேவையில்லை, ட்ரை டிஷ்யூ பேப்பரே போதும். அண்ட் ஆல்சோ ஹேண்ட் ஹைஜீன், கட் யூர் நெயில்ஸ் க்ளோஸ். அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ், சிலவங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. சிலவங்க ஆன்டிபயோட்டிக் யூஸ் எக்ஸசிவாக இருக்கிறவங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தன்னால் போகாது, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆன்டி ஃபங்கலில் ஆயின்மெண்ட் இல்லைனா டேப்லெட்ஸ் கொடுப்போம், ஓரல் டேப்லெட்ஸும் கொடுப்போம், வெஜைனல் டேப்லெட்ஸும் கொடுப்போம். ஸோ இதுதான் சிம்டம்ஸ் ஆஃப் ஒயிட் டிஸ்சார்ஜ்.